ஹாய், நீங்கள் என்ன போகிறோம்? நம்ம வந்து ஓல்டு எக்ஸல் ஃபார்முலா யூஸ் பண்ணுறத நியூ எக்ஸல் ஃபார்முலா யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். அதை விட வந்து நம்ம வந்து பல டவுட்டுகள் இருக்கும். எக்ஸலில் இப்படிலாம் யூஸ் பண்ணலாமா, இப்படிலாம் யூஸ் பண்ணலாமா, அதெல்லாம் வந்து இந்த ஓல்டு ஃபார்முலாவில் வந்து நம்மளுக்கு வந்து ஃபார்முலா போட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணோம். ஆனால் வந்து நியூ எக்ஸல் ஃபார்முலா வந்து நம்மளே வந்து ஃபார்முலா கிரியேட் பண்ணிவிட்டு நம்மளே வந்து எப்படி வந்து ஈஸியாக வந்து கஸ்டமைஸ் பண்ணுறதா அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது நான் ஃபில் டவுன் ஃபார்முலா வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து பவர் கொரியில் மட்டும்தான் இருக்கும். அதுக்கடுத்து வந்து நம்ம டபிள்யூபிஎஸ்லாம் நம்ம 10 ரூபா செலக்ட் பண்ணி ஃபில் டவுன் கொடுத்தா ஃபில் டவுன் ஆகும். அதே நம்ம எக்ஸல்லையும் நம்ம வந்து நம்மளே வந்து ஓனாக ஃபார்முலா வந்து கிரியேட் பண்ணலாம். அது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன், இது காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை என்ன பண்ணிக்கிறேன், ஃபில் டவுன் கீழே வரணுத்துக்கு என்ன பண்ண போகிறேன், நான் Ctrl+G கொடுக்க போகிறேன். Ctrl+G கொடுத்துட்டு நான் பிளாங்க் செல் வந்து செலக்ட் பண்ணிக்க போகிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது நான் F2 கொடுத்துட்டு ஈக்குவல் கொடுத்துட்டு இந்த காலத்தை செலக்ட் பண்ணி நான் என்டர் கொடுக்குறேன். கண்ட்ரோல் என்டர் கொடுத்தோன்னே ஒன்று கீழே வரும். இப்போது இது வந்து நம்ம 4-5 ஸ்டெப்பு போட்டோம், அதெல்லாம் தேவையில்லை. நம்ம இப்போலாம் நம்மளே ஒரு கஸ்டமைஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கஸ்டமைஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன். log__ ஃபில் டவுன்ட்டு என்ன பண்ணுவோம், அரே கேட்க எந்த அரேன்னு அந்த அரேயை செலக்ட் பண்ணிட்டு ஓகே ஊற்றினா போதும். நம்ம ஃபில் டவுன் ஈஸியாக வந்து வித்தின் செகண்ட்ஸ்குள்ளே நம்ம முடிச்சிட்டோம். இந்த வேலை வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம ஒரு வாட்டி செலக்ட் பண்ணி Ctrl+G கொடுத்து பிளாக் செல் பண்ணி F2 கொடுத்து இவ்வளோ ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாலாம் தேவையில்லை. நியூ எக்ஸல் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்களே வந்து ஓன் ஃபார்முலாவாக கிரியேட்டர் ஆகலாம், இதுவும் பண்ணிக்கலாம் எல்லாமே. இப்போ வந்து இது வந்து எப்படி வந்து இந்த ஃபார்முலா கிரியேட் பண்ணோம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு என்ன பண்ண போகிறேன், நான் வந்து இதை வந்து மொத்தம் 5 இருக்குது. 1 2 3 4 5 இருக்குது. இதில் எம்டி செல் 2 இருக்குது. இதில் எம்டி செல் வந்து 3 இருக்குது. இது எம்டி செல் 2 இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ண போகிறேன், ஸ்கேன் பை ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் வந்து கவுண்ட் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ண போகிறேன், ஸ்கேன் வந்து ரன்னிங் டோட்டல்லாம் யூஸ் பண்ணல, அதுக்காக யூஸ் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ண போகிறேன், இங்கே வந்து 0ன்னு கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து அரே வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன், இந்த அரே வேணும். இப்போது நான் ஃபார்முலா நான் யூஸ் பண்ண போகிறேன், லேம்டான்ற ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். இப்போது லேம்டான்ற ஃபார்முலா யூஸ் பண்ண சொல்ல நான் இங்கே ஒரு ஏன்னு ஒரு டேட்டா கொடுத்துக்கிறேன். பின்றது ஃபஸ்ட்டு காலம், ஏன்றது 2வது காலம். இது கொடுத்துட்டு இப்போ நான் கூட பி ரன்னிங் டோட்டு பி ப்ளஸ் இப்போ என்ன பண்ண போகிறேன், இதெல்லாம் கவுண்ட் பண்ண போகிறேன். இதுக்கு என்ன கவுண்ட் ஏ ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். கவுண்ட் ஏ கொடுத்துட்டு எது கவுண்ட் பண்ண போகிறேன், ஏன்ற டேட்டாவில் இருக்குது கவுண்ட் பண்ண போகிறேன். இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிங்க. இப்போ ஸ்கேன் வந்து க்ளோஸ் பண்ணி ஓகே கொடுங்க. இப்போ கொடுத்தா என்ன பண்ணுவோம், 1 1 1 2 2 2 3 3 வருது. இப்போது இதில் இருக்க டேட்டா ஏ இருக்குது, இதில் இருக்குது. இப்போ 1 இருக்கிறதெல்லாம் நான் ஒன்றும் ஏன்னு ஒன்றும், இப்போ 2 இருக்கிறதெல்லாம் 5ன்னு ஒன்றும், இப்போது 3ன்றதுல சி வரணும். இப்போ இது எப்படி எத்தனை வருது அடுத்த இது பார்க்க போகிறோம். இப்போது அதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம இண்டெக்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இப்போது இண்டெக்ஸில் யூஸ் பண்ண போகிறோம். அப்போது ரோ பை ரோ வரும். இப்போ இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுறேன். இண்டெக்ஸ் நான் இங்கே யூஸ் பண்ணிட்டேன். இப்போ அரே இது வந்து அடுத்து வந்து எம்டியாக இருக்குது, அதெல்லாம் வருமே. அப்போது அதுக்கு என்ன பண்ணலாம், எம்டி இல்லாமல் வர்றதுக்கு டூ கால் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். டூ கால் கொடுத்துங்க, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிங்க. இப்போது அரே செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போது ஒரு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிங்க ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து என்ன பண்ணுங்கள், இங்கே வந்து திருப்பி இங்கே செலக்ட் பண்ணிட்டு கமா. இப்போது அதில் இக்னோர் எம்டி இருக்குல்ல, இது கிளிக் பண்ணிட்டு இப்போது இண்டெக்ஸ் பண்ணிட்டு இதில் இருக்கிற டேட்டா எல்லாமே இப்போது கொடுத்துட்டு இங்கே ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஏஏஏ 555 வந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே வந்து ஹெச்ஜேன்னு கொடுத்துறேன். பார்த்தா ஹெச்ஜே வந்து 3 டைம் வந்துச்சு. நான் இங்கே சென்டரை எது வேர்டு பண்ணாலும் அந்த வேர்டு வந்து கீழே வந்து அப்டேட் ஆகினே இருக்கும். உங்களுக்கு வித்தின் செகண்ட்ஸ்குள்ளே இதை முடிச்சிட்டோம். இது வந்து எப்படி வந்து நம்ம இப்போது இவ்வளோ லென்த்தாக இருக்குது, இது வந்து எப்படி நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறது தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்மளே ஃபார்முலா உருவாக்குறது தான். இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம், இங்கே லேம்டா இப்போது வந்து கஸ்டமைஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம லேம்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். அதுக்கு லேம்டா கொடுத்துங்க.
லேம்டா கொடுத்தோன்னே பேராமீட்டர் கேட்கும். இப்போது இங்கே நம்ம அரேன்னு ஒரு நேம் கொடுத்துங்க, ஏன்னா அந்த நேம் தான் நம்மளுக்கு தெரியணும், நம்ம ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு. இப்போ அரேன்னு நான் கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்தெல்லாம் இருக்குல்ல, இந்த இடத்தெல்லாம் நான் பண்ண போகிறேன், எங்கெங்கே தேவையோ அங்கே அரேன்னு கொடுத்துருவேன். இப்போ அரேன்னு கொடுத்தோன்னா இங்கே எக்ஸ் சிம்பிள் போட்டு வந்தா அந்த மட்டும் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கடுத்து எங்கெங்கே வேணுமோ அந்த இடத்தெல்லாம் அந்த டேட்டு கொடுத்துங்க. இப்போது இந்த டெக்ஸ்ட் அரே கொடுத்துட்டுனா இப்போது ஏன்ற இருக்கிற இடத்துலையும் அரேன்னு தான் வரணும். இப்போ அரே கொடுத்துட்டேன். இங்கேயும் நான் பண்ண போகிறேன் அரே ARRY அரே கொடுத்து லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறேன், இப்போது லேம்டா க்ளோஸ் பண்ண போகிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும், எந்த காலத்தில் நான் வந்து டேட்டா வேணும் அந்த காலத்தை செலக்ட் பண்ணிக்க போகிறேன். கொடுத்துட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்ட்ரு கொடுத்து பாருங்கள், அதே டேட் வந்துச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த காலத்தை வந்து செலக்ட் பண்ணிங்க, Ctrl+C காப்பி பண்ணிவிட்டு எது பண்ணியாங்க, ஃபைல் ஃபார்முலாவில் போட்டு மேனேஜர் இருக்குல்ல அதில் போயிட்டு இங்கே நியூ க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபில் டவுன் அண்டர்ஸ்கோர் நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி நீங்களே கொடுத்துக்கலாம். இங்கே ஃபில் டவுன் மட்டும் கொடுத்தா கூட போதும், வேறு எதுவும் தேவையில்ல. இப்போது நான் Ctrl+V கொடுத்துட்டு இங்கே ஓகே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நான் பண்ணுவேன், இதை ஃபார்முலா டெலீட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், ஃபில் கொடுத்தல நம்ம ஃபில் டவுன் லோகா குத்துமா, இங்கே என்ன கேட்குது, அரே கேட்குது. அரே செலக்ட் பண்ணி என்ட்ரு மட்டும் கொடுங்க. இப்போ வந்து டேட்டா வந்து நம்மளுக்கு தேவையான டேட்டா அப்டேட் ஆயிடுச்சு. நீங்களும் இதேமாரி வந்து ஓன் ஃபார்முலாவை நீங்களும் க்ரியேட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.